எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கந்த சஷ்டி விரதம் வருது இல்லைங்களா? அதாவது இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க, கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி பொங்கல் எப்படியோ அந்த மாதிரி தாங்க இந்த விரதமும். நான் 2 வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். இது 3வது வருஷம். நான் இருக்கிறது ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கனாக்கா, எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நம்ம இந்த விரதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கல, பண்ணாமலே அப்படியே இருந்தேன். ஆனால் 3 வேளையுமே சாப்பாடு எதுவுமே கிடையாதுங்க. வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதனால் போன வருஷம் என்ன பண்ணேன்னாக்கா, நம்ம மிளகு விரதம் இருக்கலாம், நம்ம தான் எதையுமே சாப்பிடாம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வேண்டிக்கிட்டு மிளகு விரதம் இருந்தேன். இந்த வருஷமும் மிளகு விரதம் தாங்க இருக்க போகிறேன். நீங்கள்லாம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, மற்ற சஷ்டியில் இருக்கிறத விட வருஷத்தில் ஒரு நாள் வருது இல்லைங்களா, அந்த கந்த சஷ்டி அப்படின்றது மகா கந்த சஷ்டி. இந்த மகா கந்த சஷ்டியில் இருந்தோம்னாக்கா நம்ம நினச்சது நமக்கு முருகர் அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு தாங்க சொல்கிறேன். தெரிஞ்சவங்க நான் தப்பாக எதனா சொல்லியிருந்தேன் மன்னிச்சிடுங்க. இது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்கலாம். வெறும் அதாவது இளநீர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு வேளை சாப்பாடு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை 2 வேளை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வேளை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய, இல்லை 3 வேளை சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுடைய திருப்திக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. அதுலேயே ரொம்ப கடுமையானது எதுன்னு பார்த்திங்கனாக்கா மிளகு விரதம் தான். இது என்னன்னு பார்த்திங்கன்னா 6 நாள் முருகர் தவம் இருந்து அந்த 5 நாள் இருந்து 6வது நாள் நரகாசுரனை வதம் பண்ணுவார். அது எப்படி பார்த்திங்கனாக்கா, சேவல், மயில், வேல் 3 ஃபஸ்ட்டு மயில், சேவல், அப்புறமா வேல் அனுப்பி வதம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் இந்த 6 நாளில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது திருச்செந்தூரில் நடக்கும். திருச்செந்தூரில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வதம் பண்ணுறாரு இல்லைங்களா நரகாசுரனை, அப்போ பார்த்திங்கனாக்கா 6வது நாள் நடக்கும். சஷ்டி அன்னைக்கு 6வது நாள் நடக்கும். தேவர்களும் தேவலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் நரகாசுரனை வதம் பண்ணுவார். வதம் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாக்கா திருச்செந்தூரில் வதம் பண்ணிவிட்டு திருத்தணியில் அவருடைய, அதாவது ஃபுல் கோவத்தோடு இருக்கிறார் இல்லைங்களா, அந்த கோவத்தை தணிகிறதுக்காக திருத்தணியில் புஷ்பாஞ்சலி நடக்கும். அங்கே ஒரு 5:59க்கு முடிக்கிறாங்க, அந்த போரை முடிக்கிறாரு அப்படின்னாக்கா இங்கே 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. யாரெல்லாம் திருத்தணி பக்கத்தில் இருக்கீங்களோ அன்றைக்கி 6வது நாள் சாயந்தரம் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.